வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. எல்லோரும் மதியத்துலேருந்து ஆவலோடு காத்துட்ருப்பேன். நேற்று நைட்லேருந்து எப்போடா கேவிசி ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுவாங்க, நம்ம அதை அப்லோட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நேற்று நைட்டு எம்டியோட வீடியோ 12 மணிக்கு அப்புறமே நான் பார்த்துட்டேன். அதனால நான் வீடியோ போடலை. ஏன் அப்படின்னா, சாஃப்ட்வேர் டீம் அந்த ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியாது. கண்டிப்பாக அது டைம் எக்ஸஸ் ஆகும். ஸோ அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தெளிவான ஒரு வீடியோ போடலாம் கேவிசி சம்மந்தம் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தான் இப்போ போடுறேன். இப்போ ஏன் நான் போடுறேன் அப்படின்னா, இப்போ வரைக்கும் கூட ஓப்பன் ஆகலை. ஆக்சுவலாக எப்போ ஓப்பன் ஆகுன்ற அந்த ஒரு கிளியரான டைமிங் உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் ஆப்பில் உள்ள எரர்ஸ்லாம் இப்போ ஓரளவுக்கு சரியாக இருக்குது. அதை நம்ம லைவாகவே பார்க்கலாம், என்னென்ன எரர் இருந்துச்சு, எப்படிலாம் சரியாக இருக்குது அப்படிங்கிறதையும். அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே நேமில் 2 ஐடி போட்டவங்களுடைய ஒரு 50%க்கான சொல்யூஷன்ஸ். சரிங்களா? கம்பெனி ரூல்ஸ் படி ஒரே நேமில் 2 ஐடி போட்டால் 2 ஐடியுமே பிளாக் பண்ணிவிடும் அப்படின்ட்டு ஆரம்ப காலத்திலே சொல்லியிருக்காங்க மைவித்யார்ஸ் கம்பெனி. ஸோ அப்படி போட்டுட்டா குறைஞ்சபட்சம் ஒரு ஐடியாவது நம்ம எப்படி சேவ் பண்ணிக்கலாம், பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆப் அப்டேட் அப்படின்னு இந்த மாதிரி வந்திருக்கும். எல்லாருமே அப்டேட் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஆப் பர்ஃபெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். அப்புறம் ஆப்பில் என்னென்ன எரர் இருந்துச்சு அப்படின்னா, செல்ஃப் டிக்ளரேஷன்லாம் ஃபில் பண்ணும்போதும், அப்புறம் டைம் சேவருக்கு அக்செப்ட் பண்ணும்போதும் ஓடிபிஸ் வராமல் மொபைல் நம்பர் நாட் மேட்ச்டு அப்படின்னு அந்த எரர் இருந்துச்சு. அப்டேட் காரணமாக இப்போ அந்த எரர் சரியாயிருக்கு. சரிங்களா? அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இப்படி எம்டியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதில் இப்போ நீங்கள் நம்பர்ஸ் போட்டு உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஆல்ரெடி பண்ணவங்க பண்ண முடியாது, ஆல்ரெடி சப்மிட்டட் அப்படின்னு வந்துடும். புதுசாக பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். அந்த ஆப்ஷனை இன்னும் நான் ட்ரை பண்ணி பார்க்கல. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் டீட்டெயிலாம் கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ மறுபடியும் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் ஆகிடும் அப்படின்னு நான் இன்னும் அதை ட்ரை பண்ணல. வேறு யாராவது பிஎம்ஐடிஸ் மற்ற நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா, அவங்க செல்ஃப் டிக்ளரேஷன் ஆல்ரெடி கொடுத்து சப்மிட் பண்ணியிருந்தால் அகைன் அவங்களுக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ உங்கள்கிட்ட 2 ஐடி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஐடிக்கு மட்டும் பேன் கார்டுடைய ஃபோட்டோ, பேனுடைய இமேஜை கொடுத்து வெரிஃபை பண்ணி, உதாரணமாக நீங்கள் ஒரு ஐடி 30,000 ஐடி, ஒரு ஐடி சிஎம்ஐடி போட்டிருந்தீங்கன்னா, சிஎம்ஐடிக்கு பேன் கார்டு வெரிஃபை பண்ணி அதை மட்டும் மெயினாக பார்த்துக்கிட்டுருங்க. அந்த 30,000 ஐடியோ அல்லது 3,000 ஐடியோ 60,000 ஐடியோ அதை டிஸ்கண்டினியூ அப்படியே விட்டுருங்க. அதில் நீங்கள் பேன் கார்டை கொடுக்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய 2 ஐடியுமே பிளாக் ஆகிடும். ஸோ அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தும். அநேகமாக கேஒய்சி ஆப்ஷன் ஓப்பன் எப்போ அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி நைட்டு அல்லது நாளைக்கு தான். சரிங்களா? அதனால் யாரும் அதுக்காக வேண்டி ஆவலோன்னு காத்துட்ருக்காதீங்க. அது வரும்போது வரட்டும், நம்ம பொறுமையாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? ஏன்னா இப்போ உடனே அப்லோட் பண்ணதுனால நாளைக்கே அமௌண்ட்டு வரப்போகிறதில்ல. எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அமௌண்ட்டு வித்ட்ரால் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. நிறைய பேருடைய சந்தைக்கு இப்போ நாங்கள் அமௌண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்து வைக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு. இப்போலாம் கொடுக்காதீங்க. எனக்கு கொடுத்துட்டா 30 டேஸ்க்கு அப்புறம் தான் அடுத்த ரிக்வஸ்ட்டு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். நீங்கள் கொடுத்தாலும் அதை கம்பெனி ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அது உங்களுக்கு திரும்ப ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாயிடும். ஓப்பன் பண்ணும்போது அந்த டேட்டு முடியலை, 30 நாளுக்கு உள்ளே இருந்ததுன்னா உங்களால் திரும்ப ரிக்வஸ்ட்டு கொடுக்கவும் முடியாது. அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுக்க முடியும். ஸோ அந்த நாலேஜ் படி நீங்கள் இது பண்ணிங்க. அப்புறம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மெயின் ஒரு ஐடி கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு மொபைல், ஒரு ஃபோன் நம்பர், ஒரு பேங்க் அக்கௌண்ட், ஒரு பேன் கார்டு, ஒரு நபர். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மைவித்யார்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கம்பெனியில் வராது. அப்புறம் வருங்கால திட்டம், கம்பெனி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுடைய செயல்பாட்டு திட்டம்னா கம்பெனியுடைய எம்டி மிக தீவிரமாக செஞ்சிட்ருக்காங்க. உலகமும் திரும்பி பார்க்கும் அளவுக்கு பொருளாதாரத்தில் மேம்படக்கூடிய ஒரு நிறுவனமாக நம்முடைய கம்பெனியும் வளரும். அதில் இருக்கக்கூடிய உறுப்பினரான நம்மளும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைவோம். பல நபர்களுக்கு முன்மாதிரியாக இருப்போம். எனவே யாரும் எந்த விதத்துலையும் கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா? அடுத்து கேஒய்சி வந்ததுக்கப்புறம் அதை எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதோடைய டீட்டெயில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். உங்கள்கிட்ட பேன் கார்டு இல்லை அப்படின்ட்டு யாராவது சொன்னீங்க அப்படின்னா, பேன் கார்டு எடுக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். இப்போலாம் நெட்லேயே வந்துடுச்சு. பிடிஎஃபாக பேன் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ், ½ ஹவர்லேயே. சரிங்களா? அந்த மெத்தடை கூட நீங்கள் லிங்க் மூலிமா போய் உங்களுடைய ஆதாரோடைய டீட்டெயிலில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக பேன் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோவை கூட நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணலாம். பேனுடைய நம்பர் அதில் இருக்கும். அதே மாதிரி 17 வயசுக்கு கீழே உள்ளவங்க யாருக்காவது நீங்கள் ஐடி போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் இப்போ பேன் கார்டு அப்லோட் பண்ணாதீங்க. பேன் கார்டுடைய ஃபோட்டோவோ பேன் கார்டு நம்பரும் எதுவுமே அப்லோட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட்டாக பூர்த்தி ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணி வித்ட்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஐடியை சேவ் பண்ண முடியும். இன்கேஸ் அது கம்பெனிக்கு தெரிய வந்தது அப்படின்னா எப்போ வேணால் உங்களோட ஐடியை பிளாக் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நீங்கள் கேட்காத பல கேள்விக்கு பதிலை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன்.
அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்ஐ. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். எப்போவுமே நம்மளுடைய எல்லா வீடியோஸுடைய கமெண்டும் ஓப்பனில் தான் இருக்கும், எதுவும் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டோம். நீங்கள் எவ்வளோ நல்ல கமெண்ட் பண்ணாலும் சரி, அல்லது தவறான சில பேர் அவங்களுடைய தாயுடைய வளர்ப்பை பெருமைப்படுத்தும் விதமாக சில கமெண்ட் போடுவாங்க. அப்படிப்பட்ட கமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதற்கு சரியான முறையில் பதில் நாங்கள் அளிப்போம். மேலும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யப்படும். நன்றிகள்.